சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/9/2025 வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 2ஆம் நாள், துவாதசி திதி இரவு 11:35 வரை. ஆயில்யம் நட்சத்திரம் நாளை காலை 7:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு முடிவை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ல் சூரியன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூடவே புதனோடு இருக்கிறார். 5ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் வீட்டில் இருந்தால் பிள்ளைகளால் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் வரும். பிள்ளைங்களுக்கு கல்வி கடன் அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நியாயமான செலவு, பெண் குழந்தைக்கு எதிர்கால தேவைக்காக ஒரு கல்யாணத்திற்கு ஒரு புடவை எடுத்து வைக்கலாம், நகை எடுத்து வைக்கலாம், ஏதோ குண்டு மணி தங்கமாக இருந்தாலும் இப்போதைக்கு சேர்த்து வைப்பமே என்கின்ற மாதிரியாக குழந்தைகளால் தேவைப்படுகின்ற நியாயமான அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு செலவுகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் நல்ல விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் கடன் தொல்லைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, இந்த மாதத்திலேயே ஆரோக்கியம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு. டெஸ்ட் பண்ணாமே இருக்கிறாங்க, போய் டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போனால் அதை சொல்லிடுவாரோ இதை சொல்லிடுவாரோன்னு பயத்திலே இருக்குது. ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரியாக உள்ளுக்குள்ள ஒரு வலியோ வேதனையோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற கவலைகளில் பரிசோதனைக்கு டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்கன்ற தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோடு இருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நம்முடைய வீட்டிற்கு தேவையான ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிலருக்கு வீடு வாங்குவதில் இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அருமையாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே 5ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த மாதிரியான இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் சூரியன் இருந்தால் அந்த கெடுதல் பலன்களை செய்யாமல் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அரசாங்க அனுமதிகள் இல்லாதவர்கள் பிள்ளை அரசு தேர்வு எழுதுது, IAS எழுதணும்னு பார்க்குது, IPS எழுதணும்னு பார்க்குது, மிகப்பெரிய உயர் அதிகாரம் கிடைக்கணுன்றதுக்காக ஸ்கூலில் இருந்தே நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ போட்டித் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறான், ஒரு வருஷம் 2 வருஷமாக நல்லது நடக்கலை. இந்த மாதிரியாக பிள்ளையை பற்றி, பிள்ளையுடைய அரசு வேலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது குழந்தைகள் நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நல்ல அதிகாரமுள்ள வேலை கிடைக்கும் என்பதற்கான ஒரு திருப்திகள், நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கிறார். அதாவது 4ஆம் அதிபதியான உங்கள் ராசிநாதனாகி உச்ச புதனோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே 4இல் சூரியன் இருந்தால் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு விதி. அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம். அம்மாவை அவங்க ஒன்று செய்ய சொல்கிறாங்க, சில சூழ்நிலைகளில் நம்ம அதை செஞ்சு கொடுக்க முடியல, அதனால நம்ம மேலே கொஞ்சம் மனசு வருத்தத்தில் இருக்கிறாங்க என்பது மாதிரியான தாயை பற்றிய கவலைகள் இன்னும் ஒரு 20-25 நாளைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் அதீதமான பாசம் கொண்டவர்கள், தாய் மீது ஒரு பக்தியே கொண்டவர்கள் என்பதால் கடைசியில் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முடியாதுன்னு சொன்னால் கூட 3ஆவது வாரமே டக்குன்னு இல்லைம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுருவோன்ற மாதிரி டபால்னு அம்மா மேலே, அம்மாவுக்குள்ளே ஏதாவது ஒன்றில் ஒரு மரியாதையை கொடுத்துருவீங்கன்றதுனால தாயை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவையில்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாகன அமைப்புகளில் சில விஷயங்கள் நடக்கும். வாகனம், விரும்பிய வாகனம் வாங்குவதற்கு ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் அதற்கு பிறகு நம்ம விரும்பின மாதிரியே நடக்கக்கூடிய சுபமான நல்ல நாட்கள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இப்போது 3ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் முழுவதுமே முயற்சிகள் அப்படியே நல்ல விதமாக பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கலைத்துறை அமைப்புகளை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஊடகத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, புகழ் அடையணும், பிரபலம் அடையணும், எனக்கு பணம்லாம் 2ஆம் பட்சங்க, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவனாகணும், எல்லாரும் என்னை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் என்ற ஒரு மாதிரியான புகழ் தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ கடகராசிக்காரர்களுக்கும் புகழ் அமைப்பிற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் அதிபதியும் இன்றைக்கு உச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் இல்லையா. ஏற்கனவே பார்க்க முடியாமல் போனவர்கள், ஏற்கனவே முயற்சி செய்து தோற்று போன நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இனிமே இன்னையிலிருந்து என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது 1 மாத காலத்திற்குள் முடிந்துவிடக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அந்த கவலைகள் தீர்வதற்கான அமைப்பு, தம்பி தங்கைகளோடு இணக்கமாக இல்லாதவர்கள், அண்ணன் அக்கால் உறவு முறையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தனாதிபதியோடு 2ஆம் இடத்தில் வலுவான நிலைமையில் இருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதிலிருந்தே ஒரு மாத காலத்திற்குள்ள சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமையுது. பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லிடுவேன். இது வரைக்குமே இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியல, அந்த தொழிலில் சம்பாதிக்க முடியல, நான் ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு என்கின்ற பணம் சம்பாதிப்பது எப்படி என்கின்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் லட்சக்கணக்கெல்லாம் இப்போ கிடையாதுங்க. எல்லாருமே கோடிக்கணக்கில் தான். நான் எப்போ 100 கோடி சம்பாதிப்பேன், நான் எப்போ 1000 கோடி சம்பாதிப்பேன், நான் எப்போ 10,000 கோடி சம்பாதிப்பேன்றதை உண்மையிலே ஒருத்தருடைய கனவாக இருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் சர்வ நிச்சயமாக அதிகாரம், ஆளுமை மற்றும் பெரிய பணக்காரன் ஆவதற்கான தகுதிகளை உடையவர்கள் என்பதை இன்னும் 1 மாதத்தில் நீங்களே அப்படியே நிரூபிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் முயற்சிகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாகத்தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அட்டமத்து சனி நடக்கும்போது ஏதாவது தட்டு தடுமாற்றங்கள், தடங்கல்கள் இருக்குமா என்பது பார்த்தால் உண்மையிலேயே 7ல் ராகு இருப்பது அதற்கான ஒரு நிவர்த்தி, அதற்கான அந்த வேதை அமைப்புகள்ன்றதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே பணத்திற்கான முயற்சிகள் எல்லாம் பலன் அளிக்கக்கூடிய பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியும் ராசிநாதனுடைய நண்பருமான சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். பொதுவாக ராசியிலேயே சூரியன் இருப்பது கோபம் வர வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொன்று எதற்கடுத்தான டக்கு டக்குன்னு வல்லுன்னு விழுகிறது, சல்லு சல்லுன்னு ஏதாவது பேசுறது என்கின்ற மாதிரியான ஒரு குணத்தை சொன்னாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு ராசியிலேயே வலுவாக இருப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அரசு சார்ந்த விஷயங்கள், உயரதிகாரிகள் இவங்க போன்ற விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமையை விலகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. அப்பானால கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க அப்பாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒத்து போகலை, அப்பா அண்ணனையோ அக்காவையோ தம்பியவோ தங்கச்சியோ தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு, நம்மளுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியாக தந்தையின் பார்வை எப்போது நம்மீது திரும்பும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 30 நாட்களில் பாருங்கள், எது எப்படி மாறணுமோ அப்படி நல்ல விதமாகவே மாறிடும். ஒரு அரசாங்க அதிகாரியை அணுக முடியல, ஒரு அரசாங்கத்தில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க முடியல, ஒரு பட்டா கேட்டு இது பண்ணியிருக்கிறேன், ஒரு டேக்ஸ் இது பண்ணியிருக்கிறேன், அப்படி இப்படின்னு ஒரு அப்பீலுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் சாதகமான பதில் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இப்போது 12ஆம் இடத்தில் மறைந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார். உண்மையிலேயே லாபாதிபதி 12ல் மறைகிறதுனா லாபம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. வர்ற லாபம்லாம் கொஞ்சம் செலவாகி போகும் அப்படிங்கிற அமைப்பு இந்த 1 மாதம் முழுக்கவே இருக்கும். காசு பணம் தாராளமாக இருக்கும், 10 பைசா கூட சேர்த்து வைக்க முடியாதபடி ஏற்கனவே தான் நமக்கு தலைக்கு மேலே செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கே. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கி கொடுக்கணும், இப்படி வாங்கி கொடுக்கணும், அவர் இப்படி எதிர்பார்க்கிறார், இவர் இப்படி எதிர்பார்க்கிறார் என்கின்ற மாதிரியாக செய்ய முடியாமல் இருந்து வந்த அத்தனை செலவுகளுக்கும் காசு பணம் வந்து அதை செய்து முடிக்கக்கூடிய, அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன 12ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆக அந்த அளவுக்குள்ள என்ன சுப விரயமாக தான் ஏதாவது செலவாகும். பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்புகிறேன், பிள்ளைங்களை வெளியூருக்கு அனுப்புகிறேன், பிள்ளைங்களை வெளி இடத்துல அனுப்பி படிக்க வைக்கிறேன், தகுதிக்கு மீறி தான் பிள்ளைக்கு ஒரு உயர்தர படிப்பு இது பண்ணியிருக்கிறேன், நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது படிக்க வேண்டாமா? என்னுடைய கடமை, ஒரு தாயாக ஒரு தந்தையாக என்னுடைய கடமை என்ன? எனக்கு கிடைக்காத சொகுசு சுகங்கள், எனக்கு கிடைக்காத சுக வாழ்க்கையெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதானங்க உண்மையான அப்பா அம்மாவுடைய ஒரு நோக்கமாக இருக்க முடியும். இதில் போய் நான் செலவெல்லாம் பார்க்க முடியுமாங்க என்கின்ற மாதிரியாக
வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் விதமான நற்செலவுகளாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதற்கும் அச்சாரமான முதல் நாளான இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான டபுள் கிஃப்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. அதிர்ஷ்டமான நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள், எண்ணம் கனவுகள் நனவாகக்கூடிய நாள்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஜீவனாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடமும் அந்த இடத்துலயே அவர் உச்சமாக இருக்கிறார். 10-11 கூடியவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, மனைவி கணவன் குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு கவலைகள் இருந்தாலும் கூட, தொழில்துறை அமைப்புகளில் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு 30 நாட்களுக்கு நீடிக்கும். வேலையில் உங்களுக்கு இருக்கிற குறைகள் தீரக்கூடிய அமைப்பு. எங்கேயாவது அப்பீல் போனீங்கன்னா ஒரு மேலதிகாரிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணால் கூட அவர் காது கொடுத்து உங்களை கேட்பார். ஐயா, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க, நான் தான் இவ்வளோ அழுத்தம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆக எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்னுடைய இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக 10-20 நாட்களுக்குள் தீர்க்கக்கூடிய நல்ல அமைப்பு. வியாபார விவசாயம் சம்பந்தப்பட்டவைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குளறுபடிகள் தீரக்கூடிய அமைப்பென விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 9-10ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்ற அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 30 நாட்களுக்கு, ஒரு 25 நாட்களுக்காவது இந்த யோகம் கண்டிப்பாக நீடிக்கும். ஐயா, அந்த பலன்கள் என்ன? தொழில்துறை அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, எதையும் தைரியமாக புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஒரு வேலை மாற்றம் நடந்தால் கூட கவலைப்பட வேணாங்க. ஒரு 10-15 நாட்களில் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் தயங்கி இருப்பீங்க பாருங்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, புதுசாக ஒரு பிரான்ச் போடலாமா, இவரை வேலைக்கு சேர்த்துக்கலாமா, இவரை பங்கு சேர்த்துக்கலாமா, இருக்கிறத விட எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா முதல்ல போட்டு நல்ல விதமாக பண்ணலாமான்னு இந்த மாதிரியான தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுக்க தயங்கி கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9-10 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதால் எதையும் தைரியமாக செயல்படுத்தி அதன் மூலமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்திற்கு மாறினாலே தந்தை விஷயங்கள் அல்லது சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஏதேனும் பூர்வீகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூர்வீக விஷயங்கள்லாம் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துருமேங்க அப்படின்னு பார்த்தா, பாக்கியாதிபதியும் அங்கே வலுவாக இருக்கிறனால எந்த சிக்கலும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வராது. ஆனால் என்ன, அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னா 1-2 தடவை நம்ம எடுத்து சொன்னாதான் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புகள். இளைய பருவத்தினராக ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அப்பா கிட்ட 1-2 முறை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும். ஊரில் வீடு கட்டுறேன், அது கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகும். ஒரு நிலத்தை இப்படி கைமாற்றலாம் அப்படி கைமாற்றலான் இருக்கிறேன், ஆனால் அது ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது. ஊருக்கு போகவே முடியல, ஏதோ ஒன்று காலை பிடிச்சி இழுக்குதையா. குலதெய்வத்துக்கு போக முடியல, ஒரு வருஷமாக நானும் ஒரு 6 மாதமாக இப்படி போகணும் அப்படி போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், போய் ஒரு மொட்டையை போட்டு வர முடியல. இந்த மாதிரியான எல்லாவற்றிலும் ஒரு தடைகள் ஒரு 20 நாட்களுக்கு ஊர் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை தவிர வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகளும் நிச்சயமாக இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றிலிருந்து 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். 8ஆம் இடத்துல சூரியன் மறைகிறதுன்றது நல்ல பலன்களை தராது என்பது தான் உண்மை. ஒரு மாத காலத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவர் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பார். ஆனால் நல்ல வேலையாக 8ஆம் அதிபதி புதனும் அங்கேயே உச்சமாக இருப்பது அது ஒரு வகையில் யோக அமைப்பு இல்லையா. ஆக ரிஸ்க் எடுக்கக்கூடாத நாட்களாக வரப்போகக்கூடிய அத்தனை நாட்கள் அமைகிறது. மனைவி சார்ந்த விஷயம், காதலன் காதலி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கமாக அந்த உறவுகளில் கொஞ்சம் ஏதாவது கசப்புகள் நம்ம ஏதாவது சொல்ல போக மனைவி அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கு அதை செய்ய வேண்டாம், உங்கள் அக்காவுக்கு இதை செய்ய வேண்டாம் நம்ம எதனா சொல்ல, உங்கள் அண்ணன் அக்காவுக்கு மட்டும் செய்வீங்க, எங்கள் அண்ணன் அக்காவுக்குனா நாங்கள் செய்யக்கூடாதான்ட்டு டிபால்னு ஒரு பூகம்பம் வெடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு 30 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வீட்டில் வரும். ஆனாலும் அதை உடனே சமாளிச்சிடலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால். ஆகவே கணவன் மனைவி உறவுல வாய் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக, வாக்கு கொடுப்பதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்புகளில் கூட என்னையா இருந்தாலும் இப்படி சொன்னால் இவர் நமக்கு திரும்பியே செய்ய மாட்டேன்றார் என்ற மாதிரியான
மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 7ஆம் இடத்தில் அவர் அமரும் பொழுது ஏதேனும் கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகளை வாழ்க்கை துணைக்கு கொடுப்பார் என்றாலும் கூட 7ஆம் அதிபதி அங்கேயே உச்சமாக இருப்பதனால சகஜமான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் ரொம்ப நாளாக மனைவி இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, டக்குன்னு கடனை உடனே வாங்கி அதை வாங்கி கொடுத்துட்டா என்ன, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள், நமக்கெல்லாம் இது பெருசாக யூஸ் ஆகாதுங்க, வாஷிங் மிஷின் மனைவிக்கு கண்டிப்பாக அவசியம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு மின்சார அடுப்பு எதனா ஒன்று வாங்கி கொடுத்துடலாம், அல்லது கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள், ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஒரு பொருள், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள், வீட்டிற்கே ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ விரும்பி கேட்ட ஒரு பொருளை கடன் வாங்கியாவது கொடுத்து விடலாம் என்பதை என்ன ஒரு வாரத்தில் பாருங்களேன், டக்குன்னு போனால் போதுங்க, எவ்வளவோ கடன் இருக்குது, இது என்ன அந்தம்மா பாவம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் வாங்கி கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படியே மீனராசிக்கார சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, கணவன் ரொம்ப நாளாக அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒன்று வாங்கித்தான் கொடுத்துருவோமே என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவி உறவு இணக்கமாக கொஞ்சம் கடன் வாங்கினாலும் இதை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சந்தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக காற்று நிலம் சார்ந்த அமைப்புகள், நெருப்பு சார்ந்த ராசிகள் என்னென்ன, அதில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன, அந்த ராசிகளுடைய தன்மைகளைப் போலவே அந்த ராசிகள் சுபத்துவம் அடைந்திருந்தால் பாவத்துவம் அடைந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்துட்ட நிலையில் இறுதி 4வது ராசின்னு சொல்லப்படக்கூடிய நீர் ராசிகள் என்ன, அதோடைய தன்மைகள் என்னன்றதை இன்னைக்கு பார்த்துடலாங்க. உண்மையிலேயே இந்த மேஷத்தை நெருப்பு என்று சொல்லுகிறோம், ரிஷபத்தை அப்படியே நிலம் என்று சொல்லுகிறோம், மிதுனத்தை காற்று, அதனை அடுத்து கடகம் நீர் ராசியாக வந்துடும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளும் 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பில் கடகம் முதல் நிலை நீர் ராசியாகவும், இரண்டாவதாக விருச்சிகம் 2ஆம் நிலை நீர் ராசியாகவும், மீனம் இறுதி ராசியான மீனம் 3ஆம் நிலை, கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய மூன்றும் நீர் ராசியாக பிரிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைங்க. ஏங்க நீர்ன்றது ஒண்ணுதானங்க, இதுல 3ஆ பிரிச்சிங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம், ஜோதிடத்தில் இது சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகம் நீர் ஒன்றாக இருந்தாலும் கூட அது ஒரே தன்மையை பிரதிபலிப்பதாக இல்லை என்பதுதான் உண்மை. தண்ணினா எல்லாம் தண்ணி தான், ஆனா அதையும் ஜோதிடம் எவ்வளவு அழகாக பிரிக்கிறது என்பதை பாருங்க. கடகம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காத ஒரு தண்ணிங்க. ஓடிக்கிட்டே தண்ணி எங்க இருக்கும், நதியில இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. நதி ஒரு இடத்துல தேக்கி வைக்க முடியாது, அணை கட்டி தேக்கினாலும் கூட அணைக்கு மீறி தண்ணீர் வரத்து இருக்கும்போது அணையை மீறி வெளியே ஓடக்கூடிய அமைப்பு. ஆக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு நீர் ராசியில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். ஒரு கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குன்னு வைங்க, அந்த தண்ணி கிணத்துக்குள்ள தான் இருக்கு, கிணத்தை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, நின்று நிலைத்து கிணத்து தண்ணியாக ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, இது விருச்சிக தன்மையை குறிக்குங்க. ஓடிக்கொண்டிருப்பது கடகம், ஓடாமல் ஒரு இடத்தில் நிலைத்து அதற்குள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய கிணற்று நீர் விருச்சிகத்தை குறிக்குங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியும் நிலைச்சு நிற்கிற தண்ணியும் மீனத்தை குறிக்கும். அது எப்படிங்க ஓடிக்கிட்டும் இருக்கும் நிலைச்சு நிற்கும், குழப்புறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நீரோட்டம் இருக்கும் இல்லையா, கடல்ல இருக்கிற தண்ணி கடலுக்குள்ள கடல் நிலையாக அங்கேயே அலையடித்து கொண்டு இருக்கிறது, அதற்குள்ளும் ஒரு நீரோட்டம் இருக்கிறது, அது ஒரு இடத்துல போய் வந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமுத்திரமாகிய மாபெரும் நீர் இது போன்ற ஓடிக்கொண்டும் நிலைத்தும் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனத்தை குறிக்குங்க. ஆக கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 வீடுகளும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நீர் பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய தண்ணி, பால் அல்லது நீர் வருகின்ற பழங்கள்லாம், ஜூஸ் எதிலிருந்து வருது, பழத்திலிருந்து தானே வருது. சந்திரனுடைய காரகத்துவம் மற்றும் நீர் சார்ந்த விஷயங்கள், கடல் சார்ந்த விஷயங்கள், ஆறு சார்ந்த விஷயங்கள், பொதுவாக ஒரு ஜாதகத்துல இந்த 3 ராசிகளும் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறதோ அவருடைய வீடு, ஆபீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தண்ணியை பார்த்தே இருக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை நீங்களே செக் பண்ணிக்கலாம். கடலை பார்த்து மிகுந்த சுபத்துவமாக மீனம் இருக்கின்ற ஒருவருக்கு கடலை பார்த்து தொழில் அமையும், கடல்லையே தொழில் அமையும். சில பேரை பார்த்தீங்கன்னா கப்பல்லையே இருக்கிறாங்கல்ல, கப்பல்லையே இருக்கிறவங்க சுற்றி மத்தியும் தண்ணியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நான் சொல்லுகின்ற நீர் கிரகமான சந்திரன் சுபத்துவமாகி, ஏன்னா ஒரு வீடு மட்டும் சுபத்துவமாக இருக்கிறது பத்தாது, அந்த வீட்டோட முதலாளியும் சுபத்துவமாக இருக்கணுன்றது ஒரு லெவலில் இருக்கு இல்லையா. வீடு பந்தாவாக இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓனர் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சா தானே அவருக்கு அந்த மரியாதை இருக்கும். அதே மாதிரி தான் ஜோதிடத்திலையும் வீடு, வீட்டு அதிபதிகள் என்பதன் தன்மையில்
இப்பொழுது நான் சொன்ன அந்த 3 வீடுகளும் சுபத்தன்மையோடு சுபமாக இருக்கின்ற அமைப்பில் இந்த நீர் சார்ந்த தொழில்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு அமையும். இதற்கு சந்திரனும் அங்கே ஒரு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.